இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பு மற்றும் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் முழுவதும் நம்மை தேவன் கண்ணின் மணி போன்று பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். அதற்காய் கூட நாம் நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு பிரயோஜனமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க? அடிமைக்கு கிடைக்கும் வரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்ம பார்க்கிறதான பாடம் அது எப்படிப்பட்டதான ஒரு பாடம்னா, இது ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப்பான சப்ஜெக்ட் தான். நிழல் பொருள் சம்பந்தப்பட்டதான ஒரு பாடம். பொதுவாக நம்ம எப்படி பார்ப்போம் நிழல் நிஜம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலகட்டங்கள் இருக்கிற ஏதாவது ஒரு கதாபாத்திரம் அல்லது ஏதேனும் ஒரு சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினைகள் நமக்கு என்ன அப்படின்றத பார்த்து அந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்வது தான் நம்முடைய வழக்கம். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிறதான பாடம் அது எதை குறித்ததான பாடம்னா, பழைய ஏற்பாடு காலகட்டங்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட ஒரு நியாயப்பிரமாணம் அல்லது ஒரு கட்டளை, இதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைய நாளில் இந்த பாடத்தை பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது அநேக பிரமாணங்கள் அங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில நாம பார்க்க போகிறதான ஒரு பிரமாணம் வாசிங்க, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 22. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரியை அடுத்ததினால் அவனுக்கு வேறே. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். யாருங்க? யாருல ஒரு அடிமை கொண்டால்? எபிரேயரில் ஒரு அடிமை கொண்டால். யார் இந்த அடிமையை வாங்க போறது? எபிரேயரில் ஒரு அடிமை. அவர் யாருக்கு அடிமையா இருக்க போறாருங்க? இன்னொரு எபிரேயனுக்கு, இல்லைங்களா? அப்போ கானான் தேசத்துல தேவன் எல்லோருக்கும் சரிசமமாக தான் என்ன பண்ணிட்டாருங்க, இடங்களை அவர் பிரித்து கொடுத்து எல்லாரையும் சரிசமமா தான் வச்சிருந்தார். அப்போ எப்படி இந்த அடிமைகள் உருவாயிட்டாங்க? எபிரேயர்கள்ல எப்படி அடிமைகள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் நாளடைவில் அவர்கள் ஒரு விஷயங்களை வாங்கும்போது விற்கும்போது அல்லது கடன் ஏற்படுகிற சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு 2 கூட்டமாக பிரிகிறாங்கன்னா, ஒரு முதலாளி வகுப்பார், ஒரு அடிமை வகுப்பார் அல்லது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக 2 வகுப்பாராக அவங்க பிரியறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முதலாளி மற்றும் இந்த அடிமை, இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இது இந்த நியாயப்பிரமாணத்தோட இன்ட்ரடக்ஷன். அவர் என்ன செய்யணுங்களாம், அடுத்த அந்த கண்டினியூட்டி வாசிங்க அதே வசனத்துல. அவன் 6 வருஷம் எபிரேயில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 6 வருஷம் அவர் என்ன பண்ணுங்களாம், சேவிக்கிறதா என்னங்க, அங்க வேலை செய்யணும், இல்லைங்களா? 6 வருஷம் அவர் ஒரு அடிமையாக வேலை செஞ்சுட்டு 7ஆவது வருஷத்துல அவர் என்ன பண்ணிடலாம், அவர் விடுதலை ஆயிட்டு போயிடலாம். எப்படி ஆகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி வாசிங்க. யாத்திராகமம் 21:3 மற்றும் 4. ஒற்றைக்காரனாய் வந்திருந்தானால் ஒற்றைக்காரனாய் போக கடவன். அவன் எப்படி வந்திருந்தா? ஒற்றைக்காரனாய். ஒற்றைக்காரனாய்னா என்னதுங்க? பேச்சுலரா வந்திருந்தா. பாருங்க, திருவிழியம்ல அது தெளிவா கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தனித்து வந்திருந்தால் அவன் தனித்து போக கடவன். மனைவியோடு வந்திருந்தால் அவன் மனைவியோடு அவன் என்ன பண்ணலாங்க, புறப்பட்டு போயிடலாம். ஸோ இப்படிதான் ஒரு 6 வருஷம் அவர் என்ன செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா, அடிமையாக அவர் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. 7ஆவது வருஷத்துல என்ன இல்லைங்க, அடிமையா அவர் வேலை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன பண்ணிடலாம், அவர் விடுதலை ஆகி போயிடலாம். அப்ப தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடு கூட போக கடவள். அடுத்த வசனம். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர்க்க கடவள். அவன் மாத்திரம் ஒன்றாய் போக கடவன். அடுத்து. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் என்ன சொல்றாருங்க, ஒருவேளை அந்த 6 வருஷம் அவர் அடிமைத்தனத்துல இருந்துட்டு 7ஆவது வருஷம் அவர் விடுதலையாகி போக வேண்டிய அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணல, நான் விடுதலையாகி போக எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன்னா என் எஜமான் மேலையும்
என் மனைவி மேலேயும் என் பிள்ளைகள் மேலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், தொடர்ந்து அடிமையாவே உங்ககிட்ட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதாக இந்த வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே ஒரு 6 வருஷம் அடிமைனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அடிமை எப்படி இருப்பாங்க, அடிமையினுடைய தன்மை எப்படி? வேலைக்காரர்கள் தெரியும், அடிமை எப்படி இருப்பாங்க? வேலைக்காரர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படும், ஆனா அடிமைகளுக்கு எந்த ஒரு சலுகைகளும் கொடுக்கப்படாது. அப்படி இருக்கும்போது ஒரு 6 வருஷம் அடிமையாக இருந்த பிற்பாடு 7வது வருஷம் அவர் எப்படி எஜமானோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும் அவரால்? அப்ப இதை நம்ம யோசிக்கணும். 99% என்னதான் பண்ணிடுவாங்க மேக்சிமம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம், அப்பாடா ரிலீஸ் கிடைச்சிச்சு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லைங்களா? அப்படியான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அடிமை அவர் என்ன சொல்றாருன்னா, என் எஜமானை, இங்க பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு, மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்றாரு, கூடவே ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்னதுங்க, என் எஜமானை நான் நேசிக்கிறேன், அவர் மேல் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா, அப்ப அந்த எஜமான் எப்பேற்பட்டவராக இருக்கணும்? அந்த எஜமான் அந்த அடிமையை எப்படி வழி நடத்தக்கூடியவராக அங்க இருந்திருக்கணும்? அவர் எப்படி இருந்திருக்கலாம்னா, அவர் மிகுந்த ஒரு அன்புள்ள ஒரு எஜமானாக அவர் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்படி இருந்துட்டா என்ன பண்ணலாம், அடிமையும் அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கலாம். ஒருவேளை அந்த அடிமைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை அல்லது அந்த அடிமைக்கு தேவையான சில ஸ்லாக்கியங்களை அந்த அடிமை கேட்காமையே அந்த எஜமான் செய்யக்கூடியவராக இருக்கலாங்களா? அப்படி இருந்துட்டா தான் எஜமான் மேல ஒரு அன்பு அந்த அடிமைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருந்துட்டா அந்த அடிமை அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க பெத்த பிள்ளைங்களை போல என்ன பண்றாங்களா அந்த அடிமைகளை அவங்க வழி நடத்தக்கூடியவர்களாக அல்லது பார்த்துக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒரு நல்ல துணி கொடுத்துருக்கலாம், நல்ல உணவு கொடுத்துருக்கலாம். அடிமைகளுக்கு எப்படி சோறு போடுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அடிமை எங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவர்கள் தங்கக்கூடிய இடம் தனியா வச்சிருப்பாங்க, அவர்களை தனியா தான் எல்லா விஷயங்களையும் செய்ய சொல்லுவாங்க. ஆனா தன் எஜமான் மேல மிகுந்த பிரியமுள்ள ஒரு அடிமையாக அவர் இருக்கிறார்னா, அப்ப அவர் எப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கணுங்க? தன் சொந்த பிள்ளையை போல என்ன பண்ணிருக்கலாம்னா அவர் பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவருக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு எஜமானாகத்தான் அந்த எஜமான் காணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப வசனம் வாசிங்க, 21:6 யாத்திராகம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். என்ன சொல்றாருங்க, நான் உங்க கூடவே இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டாரு. சரிப்பா இருந்துட்டு போன்னு சொல்லல, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. நீ தொடர்ந்து உன் எஜமான் கூடவே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டியை தான் வாசிக்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். என்ன பண்ணணும், அவனை கதவு அருகில் கொண்டு போய் வச்சுட்டு காதை என்ன பண்ணுங்களாம், ஓட்ட போட்டுடணும். அப்படின்னா என்னதுங்க, காது குத்துறது சொல்றாங்க இல்லைங்களா? பொதுவாகவே இன்றைய நாட்கள்ல கூட அநேக ஆண்கள் என்ன பண்றாங்க, காது குத்துறதை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? பெண்கள் பொதுவாகவே காது குத்துறதுங்கிறது வழக்கம், ஆனா ஆண்கள் காது குத்துறதுங்கிறது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம். இருந்துட்டாலும் இந்த காது குத்துற வழக்கம் இப்படித்தான் வந்திருக்கும், இப்படிதான் வந்திருக்கு. அப்ப எபிரேயர்ல அங்க வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு நபர், ஒரு எபிரேயன் ரோட்ல நடந்து போறாரு. அப்ப ஒருத்தர் காது குத்திட்டு இருக்கிறாருன்னா அவரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க மத்தவங்களாம், இவர் ஒரு அடிமை, அப்புறம் நிரந்தரமாக ஒரு எஜமான் கூடவே இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடிய ஒரு அடிமை. அப்படி பார்க்கும்போது அந்த எஜமானுக்கு எப்படி இருக்கும், அவர் எஜமானை பத்தி எப்படி பேசுவாங்க? ஆனா எவ்வளவு நல்லா அந்த எஜமான் பார்த்துட்டு இருந்திருந்தா இந்த அடிமை என்ன பண்ணிருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கிறோம் இதே விஷயங்கள்ல நம்ம சுவிசேஷ யுகங்கள்ல நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம இந்த சம்பவங்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நமக்கு திஷ்டாந்தரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒரு சின்ன சம்பவம், காது குத்தப்படுகிற ஒரு சம்பவம். இப்ப இது நமக்கு எப்படி இருக்குது? ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குதுங்களா? போதனையா இருக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்குது? திஷ்டாந்தரங்களாக இருக்குது. திருவிவிலியம்ல வாசிங்க சிஸ்டர் இத. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. மற்றவர்களுக்கு எப்படி இருக்குதுங்களா? அவங்களுக்கு இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. நமக்கு ஒரு அட்வைஸ்.
அப்ப என்ன சொல்றாரு? ஒரு எஜமான் இருக்கிறாரு, அந்த எஜமான் மிகுந்த அன்புள்ள ஒரு எஜமானாக இருக்கிறாரு. அந்த எஜமான்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த அடிமை அந்த எஜமான் மேல வச்சுட்டதான ஒரு மிகப்பெரியதான ஒரு அன்பு நிமித்தமாக அவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்த விட்டு நான் போகல, உங்ககிட்டயே நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுனால அந்த எஜமான் இப்ப என்ன செய்யறாருங்க? அவரை கூட்டிட்டு போய் நியாயாதிபதிகள்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன செய்யறாருங்க? அவர் காதை குத்துகிறவராக காணப்படுறார். இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுங்க? ஒரு அறிவுரை. என்ன அறிவுரை? சரிங்க, யார் இந்த எஜமான்? இந்த எஜமான் யாருக்கு அடையாளப்பட்டு பேசுங்க? யாருக்குங்க? பிதாவாகிய தேவனே அதை அடையாளப்படுத்துது. சரிங்க, அப்ப இந்த அடிமை யார் அடையாளப்படுத்துது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு வச்சுக்கலாங்களா? ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சிட்டாருன்னா, பிதாவாகிய தேவனோடு கூடவே என்ன பண்ணிட்டாருங்க? பரலோகத்துல அங்க இருந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது யார் என் காரியமாய் போகும்போது மறுபடியும் அவர் திரும்பி இங்க கீழே வராரு. இங்க வந்து என்ன பண்றாருங்க? அப்பா அப்பான்னு அவர் மேலேயே பாசமா இருக்கிறாரு. அவருடைய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு ஜெயம் கொண்டவராக இப்ப எங்க இருக்கிறாருங்க? பிதாவின் இடத்துல இருக்கிறார். அப்படி எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாங்களா வேணாங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ எடுத்துக்கலாங்களா வேணாங்களா? அப்படி எடுத்துக்கலாம்னா அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிமை நிலைமையில தான் இருந்துட்டாருங்களா? அப்ப அவர் யாரா இருந்தாருங்க? ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்துட்டார். அப்ப அடிமை நிலைமையில யார் இருந்துட்டாங்க? நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் அடிமையின் ரூபம் எடுத்து. யாருங்க அந்த அடிமை? யாருடைய ரூபம் எடுத்தார்? கர்த்தர் இயேசு. அவர் மனுஷனா மாறினார். அப்ப மனுஷர்கள் எப்படித்தான் இருந்திருக்கிறாங்க? அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, யாருக்கு அடிமையா இருந்திருக்கிறாங்க? சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அவர்கள் எப்படி இருந்துட்டாங்கன்னா, அவர்கள் அடிமையாக அவர்கள் இருந்துட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கி இருக்கிறாரு. யாருக்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாரு? சாத்தான் இருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வாங்கி இருக்கிறார், கிரயம் பண்ணியிருக்கிறார். அப்ப எப்படி கிரயம் பண்றோம்னா, ஒரு பொருளை கொடுப்பதன் மூலமா ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்னதுங்க? கிரயம். எதன் மூலம் நம்மளை கிரயம் செஞ்சிட்டாரு? கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம், அவருடைய ஜீவன் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவையே அவர் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் கிரயம் செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டங்கள்ல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து விசேஷமாக அவர்கள் செய்கிறத பார்க்கிறோம். என்னன்னா, ஒரு எஜமான் தன் அடிமைக்கு சம்பளம் கொடுப்பாருங்களா? கொடுக்க மாட்டார் இல்லைங்களா? அப்ப அங்க என்னதான் கொடுப்பாருங்க? அவங்களுக்கு 3 வேளை சோறு போடுவாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆனா அவர் விசேஷமாக இன்னொரு விஷயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. த சால்ட் கவனன்ட், உப்பின் உடன்படிக்கை. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஜமான் ஒரு குறிப்பிட்ட நாள் செலக்ட் பண்ணி, அது மாசமா இருக்கலாம், 2 மாதத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம், அது அவங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தன் அடிமைக்கு உப்பை அவர்கள் கொடுப்பாங்க. உப்பு எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உப்பு உடன்படிக்கை என்பது நிலையானது, நிரந்தரமானது மற்றும் மாறாதது, இதனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை. அப்போ நான் எஜமான், நீ என்னுடைய அடிமை, இந்த உறவு எப்படி இருக்கணுங்க? என்றென்றைக்கும் நீடித்திருக்கணும்னு சொல்லி அந்த எஜமான் என்ன செய்வாருன்னா, இந்த உப்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கிறாங்க. இதுதான் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, சால்ட் தான் என்ன ஆயிடுச்சுங்க? சேலரியா மாறிடுச்சு, சம்பளமா மாறிடுச்சு. இன்றைய காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய நமக்கு சம்பளம் வாங்குவோம் இல்லைங்களா? அது இதன் அடிப்படையில் தான் நாளடைவில் வந்திருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப யார் அந்த அடிமை? நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? யார் அந்த அடிமை? நம்ம தான் இல்லைங்களா? திருச்சபையாக இருக்கக்கூடிய நம்ம தான் அந்த அடிமையாக இருந்துட்டோம். அப்போ இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அடிமை, நான் என்ன பண்றேன், தேவனே நான் உங்க பின்னாடி வரேன், உங்க கூடயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. என்னதுங்க? ஒருவேளை நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பிட்டீங்கன்னா, என் கூட இருக்க விரும்பிட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யணுங்க? தன்னைத்தான் வெறுத்து. ஏன்? அடிமைக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அதனால நீங்க என்னதான் பண்ணணும்? தன்னைத்தான் நீங்க வெறுக்கக்கூடியவராகத்தான் நீங்க காணப்படணும் அப்படின்னு அங்க சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம இந்த சூழ்நிலைகள்ல எப்போ வந்து நின்னோம்? இந்த வசனத்தை நம்ம எப்போ வந்து இதுக்கு முன்னாடி கேட்டோம்?
53 பாடங்கள் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடன்படிக்கை செய்ய வரும்போது நம்ம கிட்ட சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? வேற நீங்க 53 கிளாஸ் கேட்டுட்டீங்க, இதுக்கு மேல இது என்னங்க உங்க விருப்பம், நீங்க கண்டினியூ பண்றதுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், மீண்டுமாக நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே போய் நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு 6 வருஷம். இது எதை குறிக்குதுங்க? நம்ம ஃபாலோ கிளாஸ் கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா? அடிப்படை சத்தியங்கள்லாம் கேட்டு தேவனை பற்றி நம்ம அறிஞ்சு கொண்டோம். நம்ம எஜமான் எப்பேற்பட்டவர், அவர் யாரு, அவருடைய குணலட்சணங்கள் எல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டு வந்த இந்த காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்களாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு கம்பல்ஷன் கொடுக்கவே படலை. தொடர்ந்து இந்த ஓட்டத்திற்குள்ளாக நீங்க ஓடிதான் ஆகணும் பதர், உங்களுக்கு இவ்வளவு கிளாஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை இல்லைங்களா? அப்ப நாமளே தான் என்ன பண்ணிட்டோம், இந்த ஓட்டத்துல ஓடுற முதல் தேவன் எனக்கு கொடுத்துட்டு இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா? அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். சொன்னங்களா சொல்லலைங்களா? நீங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்மளாம் எதுவுமே சொல்லாம சகோதரர்கள்லாம் கம்பல் பண்ணி நம்மளை கூட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அப்படிங்களா? இல்ல, ரைட்டுங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன பண்றேன்னா உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றோம். அங்க யார்கிட்ட கூட்டிட்டு போறாரு? உடனே நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும்? காதை குத்தணும். இங்க என்ன செஞ்சுட்டாங்க? உங்கள் தேவனோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்ய நம்மளை அழைத்து கொண்டு செல்வராக காணப்படுறோம். ஆனா நம்ம எவ்வளவு அன்புள்ளவராக தேவன் இருந்திருக்காரு பாருங்க. ஒருவேளை நம்ம செய்யற இந்த பாவங்கள், இந்த எவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம், தேவன் நீங்க அன்பானவர் தான், நாங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் அடிஷ்னலா இன்னொரு விஷயங்கள் நமக்கு செய்யறாரு. என்ன செய்யறாருங்க? நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிங்க சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எவ்வளோ ஒரு கிருபை உள்ளவராக அவர் இருந்துட்டு அவரும் என்ன செய்யறாருங்க, அதை ஏத்துக்கிறார். அந்த அடிமை சொன்ன உடனே இல்லப்பா தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அந்த எஜமான் என்ன பண்றாருங்க, அவரும் சரி ஏத்துக்கிறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனா ஒரு நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படித்தாங்க இருக்கும், நமக்கே எரிச்சல் வந்துடும். நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு சில தவறுகள் செய்யும் போது நம்ம எரிச்சல் தான் அடைகிறோமே தவிர நம்ம மன்னிக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறாங்களா? அநேக நேரங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னதான் செஞ்சிடறோம், கோபம் தான் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு என்ன செய்யறாருன்னா உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமுமாய் உள்ளவரா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அடிமையோட ரெக்வஸ்ட்டை என்ன பண்றாருங்க, ஏத்துக்கிறார். சரிப்பா என் கூடவே இரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நியாயாதிபதியின் இடத்துல கூட்டிட்டு போய் இப்ப காது குத்துகிற சம்பவம். அப்ப காது குத்துறது எதை அடையாளப்படுத்துது? காது குத்துறது எதை அடையாளப்படுத்துது பாருங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன். காது குத்துனா காது என்ன ஆகுங்க, ஓட்டையர் ஓப்பன் ஆயிரும். அப்ப ஓப்பன் ஆகுறது எதை குறிக்குது? காதை திறக்கிற சம்பவம். எதுக்கு திறக்கணும் காதை? நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துட்டோம், நம்முடைய காதுகள் எப்படி இருந்துச்சுங்க? ஏன்னா காது உள்ளவன், வாசிங்க மத்தேயு 19:9. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன பண்ணணுங்க, நம்ம காதை ஓப்பன் பண்ணணும். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஒரு எஜமான் ஒரு அடிமை இல்லைங்களா? அப்ப எஜமானோடு கூட அந்த அடிமை தொடர்ந்து இருக்கணும்னா முதல்ல எஜமானை பற்றி என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதோடு மாத்திரம்னா அப்பவும் கேட்குவான் இல்லைங்களா? எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க, எஜமான் எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுங்க, நியாயாதிபதியின் இடத்துல போகணும். நியாயாதிபதினா என்னங்க, நியாய பிரமாணம் இல்லைங்களா? நமக்கு அதுதான் அடையாளப்படுத்துது. அப்ப நியாய பிரமாணத்தினிடம் அப்படின்னும் போது நியாய பிரமாணம் நமக்கு எது கொடுத்துருக்குது? மத்தேயு 16:24 பார்த்தோம் இல்லைங்களா? என்னதுங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்ப நீங்க விரும்பிட்டீங்களா, என் கூடவே இருக்க நீங்க விரும்பிட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது தன்னைத்தான் வெறுதுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இதுதான் நியாய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப காதை குத்துகிற சம்பவம் அது எதை அடையாளப்படுத்துது? ஓப்பன் ஆகிற சம்பவம். இப்ப காது குத்துனா வலிக்குங்களா வலிக்காதுங்களா? அந்த எஜமான் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அவர் காது குத்துக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பார். அவர் தெரியும் தானே இல்லை காது குத்திடுவாங்கன்னு, கூட்டிட்டு போய் கதவர்களை வச்சு காதை குத்துவாங்களாம். இப்ப இருக்கிற மாதிரி சாஃப்டா போய் காது தோடு மாட்டுறதுக்கு காது குத்துறாங்க இல்லைங்களா மிஷின் வச்சு, அந்த மாதிரி கிடையாதுங்க. எப்படி குத்துவாங்களாம் அங்க பாருங்க, அதுல போட்டிருக்காங்க, கதவருக்கே வச்சு குத்துவாங்களாம். அப்ப எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அவர் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க போயிருப்பாரு. இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல கூட நம்ம ஒரு சிலர் மேல அதிகப்படியான அன்பு வைக்கும் போது பச்சை குத்துதல் பண்றாங்க இல்லைங்களா? வலிக்கும் தெரியும், ஆனா என்ன பண்றாங்க, போய் பச்சை குத்திக்கிறாங்க. ஏன்? அப்ப அது வலிக்குன்னு தெரிஞ்சு அவங்க போய் குத்திக்கிறாங்கன்னா அந்த வலியை தாங்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க,
எந்த நபருடைய பெயர்களை இவங்க பச்சை குத்திக்கிறாங்களோ அவர்கள் மேல அந்த அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுட்டதுனால அவங்களுக்கு என்ன தெரியல, அந்த வழி பெருசா தெரியல, அன்பு தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அதே போலதான் இந்த அடிமை என்ன செஞ்சிடறாருன்னா, அவர் தன்னுடைய எஜமான் மேல வச்சிருக்கிறதான அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விண்ணமாக அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வழியை தாங்கிக்கிறார், அந்த காது குத்துகிற வழியை அவர் தாங்கிக்கிறார். சரி, கதவு எதை குறிக்குது? கதவு அல்லது வாசல், இது எதை குறிக்குதுங்க? இந்த வாசல் கதவு, நிலை கதவு இருக்கு இல்லைங்களா, அது எதை குறிக்குது? வாசிங்க, யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப யாருங்க அந்த வாசல்? இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரோட கூட அந்த காது என்ன பண்ணுங்க? குத்தப்படணும். அப்ப இப்ப விஷயம் புரியுதுங்களா? எப்படி காது குத்தணும்னா அப்ப என்ன நடக்கணும்? நமக்கு விரும்பிட்டோம், சிலுவை எடுத்தாச்சு, அவர் கூட நம்ம போறோம்னு முடிவெடுத்தாச்சு, காது குத்தப்படணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வழியை நம்ம என்ன செய்யணும்? எப்படி பின்பற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவோட வழி என்னன்னு தெரிஞ்சா பின்பற்ற முடியுங்களா, இல்ல தெரியாமையே நம்ம பின்பற்றிடலாங்களா? அப்ப தெரியணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருந்துட்டாரு, அவர் எப்படி வாழ்ந்துட்டாரு, இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியணும். அப்படி இருந்துட்டாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம் செஞ்சுட்டு இருந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக பெற்று தேவன் நம்ம கொடுக்கிற மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறுகளோட கூட நம்ம தொடர்பு இல்லாதவர்களாக நம்ம என்ன செஞ்சிடலாங்க? நீதியை நோக்கி நம்ம பயணிக்கிறவர்களாக காணப்பட்டுடலாம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? என்ன சொல்றாருங்க? மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது. அப்புறம் இப்ப நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆனா பாருங்க, தேவனிடத்துல நம்ம அடிமையாக இருக்கிறோம்னு சொல்றதை விட ஆனா நம்ம அவர்கிட்ட எப்படிதான் இருக்கிறோங்க? பிள்ளையாத்தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் நம்மளை பிள்ளைகளை போலதான் பாத்துக்கிறாரு, அவர் நம்ம அப்பான்னு தான் கூப்பிடுறோம். ஆனாலும் நம்ம என்ன நிலைமையில தான் இருந்துட்டோம்? எதுக்கு இருந்துட்டோங்களா? இப்ப என்ன பண்ண சொல்றாருங்க? நீதிக்கு நீங்க என்ன பண்ணிருங்க? அடிமையாக உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். அப்ப உடன்படிக்கை செய்த பிற்பாடு நான் உங்களை பின்பற்றி வரேன்னு சொல்லிட்டோம். அவருக்கு நமக்கு உடன்படிக்கை அவர் நம்மளோடு கூட செய்யறாரு. அப்படி உடன்படிக்கை செய்த பிற்பாடு நாம என்ன பண்ணிருந்தோங்க? சுயாதீனம் உடையவர்களாக காணப்பட்டுட்டாலும் அங்க என்ன ஒரு அறிவுரை கொடுக்கிறாருங்க? ஆமாங்க, ஒருவேளை நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துறாதபடிக்கு நீங்க என்ன பண்ணிருங்க? தேவனிடத்துல நீங்க அடிமையா இருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல அடிமையாக இருந்துட்ட அந்த அடிமைக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா? என்ன கம்பல்ஷன் இருந்திருக்கும்? ஒருவேளை அவர் கடன் வாங்கியிருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டியிருப்பாரு, ஒரு பாவத்து நிமித்தமாகவோ அல்ல ஏதோ ஒரு தவறு நிமித்தமாகவோ அவர் அடிமையாக மாறி இருக்கலாம். ஆனா இன்றைய புதிய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இல்லைங்க? அந்த கம்பல்ஷன் இல்ல. யாராவது நம்மள்ட்ட வலியுறுத்தி சொன்னாங்களா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு? ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதனுடைய சாராம்சம் என்ன அல்லது இது எதை நோக்கி நம்மளை கொண்டு போகுது இந்த பாதைனே தெரியாம சில நேரங்களில் உடன்படிக்கை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்றதுனால என்ன ஆயிடுதுங்களா? நாளடைவுல வித்ட்ரா பண்ணிட்டு ஓடிடுறாங்களாம். ஐயோ, என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, இனிமே இந்த ஓட்டத்துல தொடர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஓடி போயிடுறவர்களாக கூட அங்க காணப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாசிங்க இன்னொரு வசனம், ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, தேவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு, இருந்துட்டாலும் இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு எந்த தன்மான அடிமைத்தனம் நமக்குள்ள அதிகமா காணப்படும். ஏன்னா மாம்சம் இன்னும் என்ன பண்ணுது, நமக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ நம்ம என்ன பண்றோங்களா?
அதுக்கே தான் அடிமையா இருக்கிறீங்கன்றாரு. நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க நீதிக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீதிக்கு அடிமையா இருப்பீங்க, இல்லைன்னா பாவத்திற்கு அடிமையா இருப்பீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ யாராவது ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? அடிமையாக இருந்து தான் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆனா அநேக நேரங்களை நம்ம என்ன செஞ்சறது இல்லைன்னா, இந்த நீதிக்கு அடிமைகளாக இருப்பதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்கள் என்னன்னா, சின்ன சின்ன உலகத்தினுடைய பொருட்கள், சின்ன சின்ன உலகத்தினுடைய இச்சைகள் மேல நம்ம ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாவத்திற்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் டிவி பார்க்குறோம். டிவி இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருக்குதுங்களா? நம்ம யோசிக்கணும். சில பேர் டிவிக்கு கூட என்ன பண்ணிடுறாங்க? அடிமைகளாக அங்கே காணப்பட்டுறாங்க. அந்த டிவியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்க்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுங்க? வீட்டில் அவ்வளோதாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க போயிடுவாங்க. இல்லை பதர், எங்கள் வீட்டில் என்னவே இல்லை, டிவியும் கிடையாது, கேபிள் கனெக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கையிலே என்ன வச்சிருப்பாங்க? ஒரு குட்டியான என்ன வச்சிருப்பாங்க? ஆமாங்க, அதை வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுங்க? டிவியில கூட 10 சேனல் தான் வரும். ஆனா செல்போன் என்ன பண்ணிருங்க? எல்லா விஷயத்துக்கும் உள்ளாக கொண்டு போய் இன்றைக்கு குழந்தைகள்ல இருந்து வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோருகிட்டையும் இந்த கையில என்ன இருக்குதுங்க? இது இருக்குது. இதுல அநேக சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்துட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அநேக நேரங்கள்ல யூடியூப்ல போறோம், ஒரு சப்ஜெக்ட் கேட்கிறோம், கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம். நடக்குங்களா? இது இயல்பா பேசுறோம், பிராக்டிக்கலா நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இதை நம்ம சிந்திக்க, பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது தான் அதுல எப்படி நம்ம வெளியே வரலாம்னு யோசிக்க முடியும். இதெல்லாம் சிந்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப ஒரு கேஜெட்ஸ் நம்ம கையில இருக்குது, இல்ல ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம கையில இருக்கக்கூடிய பொருட்கள், இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அடுத்துங்க, சாப்பாடு விஷயங்கள்ல எத்தனை பேர் நம்ம பலவீனத்தோட காணப்படுறோம்? நம்ம யோசிக்கணும். எதற்கு நீங்கள் அடிமையாக இருக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க என்னதான் பண்ணிடுவீங்க? அடிமையாயிருவீங்க. நான்வெஜ் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, ஏதாவது சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நம்மள அநேக புது சிருஷ்டிகள் இன்றைய நாட்கள் என்ன பண்றது இல்லைன்னா, இந்த மாதிரி உணவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இருந்துட்டாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் அல்லது உலக ஆசைகள் இல்லைங்களா? பணத்தின் பின்னாடி ஓடுறது. என்னன்னு சொல்லி வந்துட்டோம், எஜமானனே நான் என்ன பண்றேன், உங்க கூடவே இருந்து உங்களுக்கே நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டோம். சொன்னாங்களா? எப்ப சொன்னோம்? உடன்படிக்கை செய்யும் போது சொல்லிட்டோம். ஆனா வாரத்துல ஒரு நாள் எக்லீஷா வந்தா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக காதுகளை திறந்து வைக்க வேண்டிய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மணி நேரம் காதை திறந்து வைக்கிறோம் போது அதுக்குள்ள என்ன பண்ணிருங்க? ஆமாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நாங்க அடைச்சு வச்சுக்குவோம். அப்படிங்களா? பாருங்க, அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க எதற்கு உங்களை நீங்கள் அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்க? வீட்டுல சாப்பாடு வேற ஆறி போயிடும், என்ன பண்றேன்னு தெரியல இல்லைங்களா? ஒரு நாள், அந்த ஒரு நாள் நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, இப்படிங்க தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கே நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா அநேக நேரங்கள்ல தவறக்கூடியவர்களாக காணப்படுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம ரொம்ப விசேஷமாக கவனிச்சு நமக்குள்ள இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்குது. இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்துட்டோம்? பாவத்திற்கு அடிமையா இருந்துட்டோம். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டங்கள், த டாக்ட்ரின் லா, என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? 53 பாடங்களும் நம்ம கேட்டு உடன்படிக்கை செய்யும் போது எது நல்லது, எது கெட்டது, எது தேவனுக்கு பிடிக்கும், எது பிடிக்காது நமக்கு என்ன பண்ணுங்க? நல்லாவே தெரியுங்களா தெரியாதுங்களா? எல்லா உபதேச சட்டங்களையும் நம்ம கேட்டுட்டோம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமாங்க, நம்ம என்ன இங்கிருந்து விடுதலை ஆயிட்டோங்களா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகி நீதிக்கு அடிமை ஆகிட்டோன்னு வசனம் சொல்லுது. ஆனா இதை தீர்மானிக்க வேண்டியது யாரு தாங்க? நம்முடைய நிலைமை இப்ப எந்த இடத்துல இருக்குது? நம்ம இன்னும் உடன்படிக்கை செய்த அதே இடத்துல நிக்கிறோமா, இல்ல கடந்து வந்திருக்கிறோங்களா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்,
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் பண்ணிட்டோம்னா, நம்ம கண்ணு காது மூக்கு இந்த அவயங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்னதான் பண்ணிட்டோங்க, பாவத்தை நம்ம என்ன பண்ணோங்க, செய்வதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனா இப்ப எதான் பண்ணணுங்க, நீதிக்கு நாம் அதை அடிமைகளாக அல்லது அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். எதுக்கு? பரிசுத்தமானதை நடப்பிப்பதற்கு. பரிசுத்தமானதுன்னா எதுங்க? பரிசுத்தமானது என்ன? எது பரிசுத்தமானது? பரிசுத்தமானது எதுன்னு தெரிஞ்சாதான் நடப்பிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப எது பரிசுத்தமானது? தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறது தான் என்னதுங்க பரிசுத்தமானது. எல்லாமே தான் தேவன் என்னென்ன, தேவனுக்கு என்ன விருப்பம். ஏன்னா எஜமானை பிடிச்சிட்ட ஒரு அடிமை எஜமானுக்கு ரொம்ப எப்படித்தான் இருக்கணுங்க, பிரியமுள்ளவனாகத்தான் காணப்படணும். இல்லைன்னா எஜமானே என்ன பண்ணிடுவாருங்க, உன்னை வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணிருப்பா, போய் வேலை செய்யற இடத்துல சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம வேலை செய்யற இடத்துல என்ன சொல்லுவாங்க, இவரை வச்சுட்டுலாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, வேலை செய்ய முடியாது. பாருங்க, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வேதாகமத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எப்படி இருந்துட்டாரு? அவர் ஃபர்ஸ்ட் கொண்டிருந்த வைராக்கியத்திற்காக அவர் கொலை செய்யக்கூட துணிந்தவராகத்தான் காணப்பட்டுட்டார். ஆனா அவரை தேவன் அழைத்த பிற்பாடு அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தன்னை கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு அவர் தன்னுடைய மாற்றத்தை அவர் காண்பிக்கக்கூடியவராக காணப்பட்டுட்டார் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு ஒரு பெரிய சேஞ்ச் பாருங்க. இவர் போய் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்களாக இருந்தவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய ஜீவனையே அவர் கிறிஸ்துவுக்காக அவர் கொடுக்கிறவராக மாறுறார். இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் அதுதாங்க. பாவத்திற்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான சேஞ்ச் தான் நீதியை நடப்பிக்கிறதான விஷயம். வாசிங்க இன்னொரு வசனம், ரோமர் 6:20-21. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது எதை பத்தி பேசுறாருங்க? நாம முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த காலகட்டத்தை பத்தி பேசுறாரு. வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இப்ப நமக்கு அதில் யோசிச்சு பார்க்கும்போது நாம என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப செஞ்சிட்டோம் அல்லது எப்படிலாம் பேசிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுங்களா? வெக்கமா இருக்குதுங்களா? ஆனா சில நேரங்கள்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா எப்படிங்க, ஆனா இங்க வசனம் எப்படி சொல்லுது, அதெல்லாம் நினைச்சா வெக்கமா இருக்கணுங்களாம். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவைகளின் முடிவு மரணமே. அதோடைய முடிவு என்னங்க? மரணம் தான். அப்ப நான் முன்ன மாதிரி இருந்திருந்தான்னு நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள கேட்க வேண்டிய குரல் என்னங்க, முன்ன மாதிரி இருந்ததுன்னா மரணத்துக்கு போயிருப்போம் அப்படின்னு நமக்கு தோணணும். உடனே தோணும். எந்தாவது ஒரு புது விஷயங்கள் பார்க்கும்போது அல்லது ஏதோ ஒரு கோபங்கள் விஷயம் நமக்கு வரும்போது, விதண்டாவாதங்கள் நம்ம பண்ணும்போது, இந்த மாதிரி வார்த்தைகள் சிந்தனைகள் நமக்குள்ள தோணும் போது அப்ப நமக்கு என்ன சொல்லணுங்க, ஒருவேளை நான் முன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா அப்படின்னு நம்ம யார்ட்டையே சொன்னோம்னா நமக்குள்ள கேட்க வேண்டிய குரல் என்னவா இருக்கணுங்க, மரணிச்சு போயிருப்போம். அதுதான் நடந்திருக்கும், வேற ஒன்றும் நடந்திருக்காதுங்க. அடுத்து வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இப்ப என்ன ஆயிட்டீங்க, உடன்படிக்கை செய்து தேவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இப்ப எங்க கொண்டு வந்திருக்காருங்க, புது சிருஷ்டியை நமக்குள்ள கொடுத்து அவருடைய பிள்ளையாக, இல்லைங்களா, அடிமையாக இருந்துட்டோம் யாருக்கு, சாத்தானுக்கு. ஆனா இங்க என்ன பண்றாருங்க, பிள்ளையாக பாவிச்சு அவர் நம்மளை வழிநடத்துறாரு. தொடர்ந்து வாசிங்க. தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்களா, ஒருவேளை நான் முன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா நான் மரணிச்சு தான் போயிருப்பேன். ஆனா இப்போ எனக்கு என்ன கிடைக்குங்க, நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப நான் யாருக்கு பிரியமா நடக்கணும், என் எஜமானனுக்கு நான் பிரியமாக நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் இருக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு ஒவ்வொரு நாளும் காணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, யாருக்கு நாம் அடிமையா இருக்கணும், இப்போ பாவத்திற்கா அல்லது நீதிக்குங்களா? ஆமாங்க, நீதிக்கு நம்ம அடிமை உள்ளவர்களாக காணப்படணும். இப்போ ஆதாம் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாரு, அது நாளடைவில் அவர் எங்க கொண்டு வந்து விட்டுருச்சிங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மரணத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நாளடைவில் என்ன ஆயிடுச்சிங்கன்னா, நாட்கள் குறைஞ்சு 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 ஆயுசு நாட்கள் குறைஞ்சு இன்னும் எங்க போகுதுன்னே தெரியல இல்லைங்களா? அது போல நம்ம பாவத்திலிருந்து மீண்டவர்களாக நன்மையும் பரிசுத்தத்தையும் நம்ம செய்ய 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 நம்ம மறுபடியும் எதை நோக்கி நம்ம பயணிக்கலாங்க, நித்திய ஜீவனை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். வாசிங்க இன்னொரு வசனம் சிஸ்டர், எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்ப என்ன சொல்றாரு? நான் ஒருவேளை இங்கிருந்து நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா, சுயாதீனராக காணப்பட்டுட்டோம்னா, எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த அடிமை இல்லைங்களா, அந்த அடிமை வந்து எஜமானோடு இருக்கும்போது அவருக்கு தேவையான விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனா அவர் சுயாதீனம் பெற்று ஒருவேளை அடிமைத்தனத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னா, அவர் எவ்வளவு வேணா சம்பாரிச்சு சேர்த்து அவரே கூட என்ன ஆயிரலாங்க, ஒரு எஜமானனாக மாறி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணலைங்க, அப்படி பண்ணல. அப்ப பண ஆசை இல்லாதவர்களா இருந்து என்ன செய்யணுங்களா, இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணி, வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இப்போ நாம எஜமானை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னதை விட இப்ப தேவனே என்ன சொல்றாருங்களா, சரி நானும் என்ன பண்ணலன்னா உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இன்னொரு வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ நாம யாரை பிரியப்படுத்துறதுக்கு பார்க்கிறோம்? நம்முடைய எஜமானையா அல்லது முன்னாள் எஜமானைங்க? அது முன்னாள் எஜமானா இந்நாள் எஜமானான்னு யார் முடிவு செய்யணும்? நாம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா யாருக்கு நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவங்களுக்கே நீங்க எப்படிதான் இருப்பீங்க, அடிமையா தான் இருப்பீங்க. நம்ம வசனம் வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அநேக நேரங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் பிரியமாக நடக்கணும். எப்படி நடக்கணும்னு என்ன பண்ணிடுவாங்களாம், ரொம்ப நேரம் போட்டு பிளான் பண்றாங்களாம். ஆனா தேவனுக்கு பிரியமா நடக்கிறது எப்படி நம்ம என்ன பண்றதே இல்லைங்களா, நம்ம யோசிக்கிறது கூட இல்லைன்னு சொல்றாங்க பாரு. இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! இதை நினைக்கும் போதே எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும். சொல்லும் போது வருத்தமா இருக்குது, கேட்கும் போது வருத்தமா இருக்குது. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுங்க, அது பழகிரும். அந்த எண்ணமே நம்மளை விட்டு என்ன பண்ணிருங்க, சுத்தமா போயிடும். அப்ப தேவனுக்கு எப்படி இருந்தா பிரியமா இருக்கும்? ஒரு விஷயங்களை நம்ம பேசும்போது அல்லது ஒரு சகோதரனை பார்க்கும்போது ஒரு எண்ணம் மனசுக்குள்ள எழுது இல்லைங்களா? அந்த பேசுறது சகோதரனுக்கு தெரியும், சகோதரிக்கு தெரியும். ஆனா நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள எழக்கூடிய அந்த எண்ணம் யாருக்கு தெரியுங்க? அப்ப யாரை பிரியப்படுத்துறதுக்கு பேசுறோம்? தேவனுக்கு தெரியும் நீங்க யாரை பிரியப்படுத்த பேசுறீங்க, உங்க இருதயம் அது எப்படி இருக்குது இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எவ்வளவு ஒரு அன்புள்ளவராக ஒருவேளை நம்ம தேவன் மேல இருந்துட்டோம்னா, அந்த காது குத்தப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணுங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுக்கு என்ன பிரியமோ அதை செஞ்சுட்டு நான் என்ன பண்றேங்க, உங்க கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடியவர்களாக அங்க காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த காது குத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதைத்தான் அடையாளப்படுத்துது. இன்னொரு மிக முக்கியமான சத்தியம், அது நமக்கு என்ன பண்ணும், இந்த காது வழியா உள்ள போயிட்டே இருக்கணுமா. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் உள்ள போயிட்டே இருக்கணும். வாசிங்க சங்கீதம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. ஒவ்வொரு வசனமா வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆமாங்க, எஜமானனே நான் என்ன பண்றேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஆனா எஜமானுடைய கூடாரத்துல யாரால தான் தங்க முடியுங்க அப்படின்னு கொஸ்டின். எஜமானுடைய கூடாரத்துல யார் தான் தங்க முடியும்? வாசிங்க. யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து. உத்தமனாய் நடக்கிறதுனா என்னங்க? இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை இல்லைங்களா, நமக்கே தெரியும். உத்தமனாய் நடந்து. அடுத்து நீதியை நடப்பித்து. அப்ப நீதியை நடப்பித்துன்னு சொல்லும் போது அப்ப பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணிருக்கணுங்க, நீங்களாக்கி இருக்கணும். ஏன்னா நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்த போது என்ன பண்ணிட்டீங்க, நீதிக்கு நீங்களாகி இருந்தீங்கன்னு வசனம் இருக்குது. அப்போ இங்க என்ன பண்ணுங்க, நடப்பிக்கணும். அடுத்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அடுத்து அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். அவங்க என்ன பண்ணக்கூடாது, நாவினால் புறம் கூறாமலும். நான் எஜமானனே உங்களை கூடாரத்துல எப்போதும் நான் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்றவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, புறம் கூறக்கூடாது. அடுத்து தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். அப்படின்னா என்ன, துரோகம் செய்யாமல். எது துரோகங்க, எது துரோகம்? ஒருவரை நம்ப வச்சு அது ஏமாத்துறதுக்கு பேர் என்னதுங்க, துரோகம். ஒருவேளை என்னுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் ரொம்ப அன்பா பேசுறேன் வெளியே, ஆனா மனசுக்குள்ள ஃபுல்லா வஞ்சகம் இருக்குதுன்னா அது கூட என்னதாங்க, ஏன் அவரை ஏமாத்துறேன், அவரை நம்ப வைக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு, ஆனா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேங்க அவருக்கு. பாருங்க துரோகம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். அடுத்து
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமாங்க, இவர் என்ன பண்ண மாட்டாருன்னா மற்றவங்கள பத்தி பேசவும் மாட்டாரு. மற்றவர்களை பற்றி குறை கூறுகிறதையோ அல்லது புறம் பேசுகிற யாராவது வந்து பேசினாங்கன்னா என்னவும் பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. பிரதர், நீ சத்தியத்தை பற்றி பேசுறதா இருந்தா என்ன பண்ணுங்க, பேசலாம். அந்த சகோதரனை பற்றி பேசுறதுனா நீங்க அந்த சகோதரன்ட்டே டைரக்டா என்ன பண்ணிருங்க, பேசிடுங்க. நான் என்ன பண்ணல, இதுல தலையிட விரும்பலன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுவாருங்களா, அவர் அதுக்கு நீங்களாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து சார், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆகாதவன்னா என்ன, இது என்ன சொல்றாரு இந்த இடத்துல, யாருக்கு ஆகாதவன் இது? ஃபர்ஸ்ட் எங்க சொல்றோம், உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான். அப்ப யாருக்கு ஆகாதவன் இது? தேவனுக்கு ஆகாத வேலைகள் செய்யறவங்களாம் இவங்களுக்கு எப்படிதான் இருப்பாங்கன்னா தீழ்ப்பானவங்களா இருப்பாங்களாம், மதிக்கவே மாட்டாங்களா, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நிலைமையை சொல்றாரு. அடுத்துங்க, கர்த்தருக்கு பயந்தவரையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல என்ன பண்ணுவாங்க, கனம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. யார் இந்த பயந்தவர்கள்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாருங்க? நாமனா, இப்ப நான் ஒருத்தரை பாக்குறேன்னா அவர் யாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்னா நான் அவரை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணணும். கனம் பண்ணுகிறதுல என்ன பண்ணணும், நம்ம முந்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்துங்க சார், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். என்ன ஆணையிட்டால், என்ன ஆணையிட்டோம், உங்க கூடவே இருக்கிறோன்னு சொன்னோம். அப்ப ஆணையிட்டதுல என்ன நஷ்டம் வந்தாலும் அதுல என்ன செய்யறது இல்லைங்களா, அவன் தவறாமல் இருக்கிறான். தன் ஜீவனே போனாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் ஆணையிட்டதில் தவறாது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் யாருடைய கூடாரத்துல தங்க முடியும். அப்ப இது கண்ணாடிங்க. இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கணும், எந்தெந்த இடத்துல சரி பண்ணுமோ என்ன பண்ணுங்க, நம்ம அதை சரி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். அன்பான சகோதர சகோதரி, அடுத்த வசனம் சார், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆணையிட்டுட்டோம், ஆணையிட்டதுக்கு அப்புறம் நாமளே இதை எப்படி செஞ்சு முடிச்சிடலாமா இல்ல என்ன பண்ணலாம், அதான் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப யார் எனக்குள்ள பிழைச்சிட்டாங்க, இது எதை குறிப்பிடுது? என்னுடைய மாம்சம் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? இல்ல அப்படிதான் இருக்கு, சத்தமே இல்லை, ஏதாவது சொல்லுங்க. மரிச்சிருச்சு. மரிச்சிருச்சுங்களா? சரி, மாம்சம் ஒருவேளை மரிச்சா அடுத்து என்ன நடக்குங்க, கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாங்க, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாங்க, தேவனுக்கு பிரியமானது என்ன, அப்பாவுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடலாங்க, அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டுடலாம். இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர், 2 பேதுரு, மன்னிக்கிறேன், 2 தீமோத்தேயு வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் நம்ம என்ன பண்ணுங்களாம், தீங்கு அனுபவிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். மிலிட்ரி ஆபீசர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல மிலிட்ரி ஆபீசர் போகும்போது, மிலிட்ரியில ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அவரு ஒரு பிளட்ஜ் எடுக்குவாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தீர்மானம் எடுப்பாங்க? இப்ப இந்திய தேசம்னு எடுத்துட்டா என்ன தீர்மானம் எடுப்பாங்க, என் இந்திய தேசத்தின் மேல் நான் மிகுந்த அன்புடையவனாக இருப்பேன், என் இந்திய தேசத்துக்கு எந்த ஒரு விரோதமான விஷயங்கள் நடந்துட்டாலும் நான் என்ன செய்வேன், என் உயிரே போனாலும் என்ன செய்வாங்க, இந்திய தேசத்தை காப்பன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா? இது போல நாம கூட என்ன செஞ்சிட்டோம், ஒரு போர் சேவகனாக நம்ம என்ன செஞ்சிட்டோங்க, தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கோங்களா? போர் சேவகனா என்ன செஞ்சிட்டோம், பிளட்ஜ் பண்ணி வந்திருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும், தீங்கு அனுபவிக்கணும். எப்படி தீங்கு அனுபவிக்கிறது, எப்படி என்ன பண்ணுவாங்க மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படி பிளட்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, கடுமையான ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு, கடுமையான சோதனைகள் அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க முதல்ல ஒரு கன் எடுக்கணும்னா அந்த கன்னை எப்படி எடுக்கணும், எப்படி லோட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் அவங்க கற்றுக்குவாங்க இல்லைங்களா? அது போல ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு குணலட்சணங்களையும், ஒவ்வொரு பலியின் ஜீவிகளிலும் நம்ம என்ன செஞ்சதுங்க, ப்ராக்டிஸ் பை டே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளாலையும் ஒரு நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுங்க, மாற முடியும். அப்படி மிலிட்ரி ஆஃபீஸரா போறேன்னு பிளட்ஜ் பண்ணவங்களுக்கு எல்லா சுகபோகமான வாழ்க்கையும் கிடைக்குங்களா?
என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு என்னதான் கொடுப்பாங்க? 3 வேளை சோறு போடுவாங்க, இருக்கிறதுக்கு ஒரு டென்ட், எந்த இடத்துல தங்கணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல தான் தங்கணும். இப்படித்தான் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நாம் கூட என்ன செஞ்சிட்டோம்? கிறிஸ்துவின் போர் சேவகனாக வந்துட்டோம். சுகபோகமான வாழ்க்கையை நம்ம நோக்கி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாங்களா? அப்படி இருந்துட்டு அந்த போர் சேவகன்ற அந்த வார்த்தைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறிடுவோமா? இப்ப சிந்திக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? ஒரு போர் சேவகனாக இருக்கிறோம்னு வந்துட்டோம். இப்ப நம்ம தேவன் நமக்கு என்ன கொடுப்பாருங்க? சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு யாருக்கு தான் கொடுக்குறாங்க? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய குடும்பம் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? எல்லா சலுகைகளும் கிடைக்குது. ரேஷன் என்ற பேர் எங்கிருந்து தான் வந்திருக்குதுங்க? அங்கிருந்து தான் வந்திருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விலை கம்மி, எல்லா விஷயங்களும் யாருக்கு தான் ஸ்பெஷல்? அந்த போர் வீரனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த விஷயங்கள் இருக்குது. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கூட என்னதான் பண்ணணும்? கிறிஸ்துவின் போர் சேவகனாக போயிட்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் சுகபோக வாழ்க்கைக்கும் நம்ம எதுக்குமே ஆசைப்படாம, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலைகள் என்ன வேலைகள் கொடுத்துருச்சு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செஞ்சிடணும்? சிலுவை எடுத்துக்கணும் இல்லைங்களா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஏன்னா ஆர்மியில போலீஸ்ல சொல்ற வார்த்தை என்னங்க? ஒபே த ஆர்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒபே த ஆர்டர். யாரோடைய ஆர்டர் ஒபே பண்ணணும்? கமாண்டரோட ஆர்டரை ஒபே பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அன்பான சகோதரர். அது செஞ்சுட்டா போதும், நம்ம என்ன செய்யலாம்? ஜெயம் கொண்டவர்களா மாறிடலாம். அப்ப கமாண்டர் சொல்றாரு நெருப்புல குதிங்கிறாரு, குதிச்சிருவாங்களா? ஆனா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? குதிச்சிருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. குதினா குதிச்சிருவாங்க. நமக்கு ஒரு நெருப்பு இருக்குது. நெருப்பு எதை குறிக்குதுங்க? சோதனைகள். வாசிங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கொடுக்கப்படலை? யாரை பார்த்து கேட்கிறாருங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய போர் சேவகர்களை பார்த்து கேட்கிறாருங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணுங்க? இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் எண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இங்க தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் எப்படித்தான் இருக்கணும்? எந்த ஒரு விஷயமும் தேவன் எனக்கு செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருந்தாங்க? என்ன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க. நாங்க அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா? சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லை, போட ட்ரெஸ் இல்லை. பேசுவாங்க இல்லைங்களா? பேசுவாங்களா மாட்டாங்களா? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ சிரமப்பட்டோம் தெரியுங்களா? சொல்லுவாங்களா? ஆனா தேவன் என்ன சொல்றாரு? ஒரு சும்மா தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கே இவ்வளவு விஷயங்கள் செய்யறாருன்னா, கிறிஸ்துவின் போர் சேவகன், சகலத்தையும் படைத்த நம்முடைய தேவன் அவர் இருக்கிறார் இல்லைங்களா? எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் நம்மளை எப்படித்தான் பார்ப்பாருங்க? அப்பா பிதாவேன்னு கூப்பிட புத்திர சுவிகாரத்து நாவியை கொடுத்துட்டாருன்னா, அவர் எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா நம்மளை கவனிப்பாரு. இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கக்கூடாதுங்களா? எதையுமே பெறாதவங்க மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கக்கூடாது. சரி, இப்ப நம்ம உபேத ஆர்டர் பார்த்துட்டோம். யார் கூட போர் போடணும்? மிலிட்ரி ஆஃபீஸரா இருக்கிறோம். யாரு கூட சண்டை போடுறதுங்க? சகோதர சகோதரிகள் கூட. வீட்டுல அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லார்ட்டையும் சத்தியத்தை வச்சு சண்டை போடலாம் இல்லைங்களா? அப்படிங்களா? இல்ல, நம்ம சண்டை போட வேண்டியதே யாருங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, நம்ம போராட வேண்டியவர்களே யாரு இருக்கிறாங்க? வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும். கடைசி காலகட்டங்கள்ல இப்ப அநேக, ஏன்னா நம்ம இப்போ வெளிப்படுத்துற விசேஷங்கள்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குங்க? அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு கிரியைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு இன்றைய காலகட்டங்களில் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு முந்தி கட்டி கொண்டு இருக்கிற நாளில் அவர் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம்? ரொம்ப அதிகமான அவருடைய கிரியைகள் வெளிப்படக்கூடியதாக கூட காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அவர்களோடு நம்ம போராட வேணும். யாருடைய பேச்சை கேட்டு போராடணும்? நம்மளே போயிட்டு நான் போர் சேவகனா வந்துட்டேன், நான் என்ன பண்ண போறேன், இனிமே போராட போறேன் அப்படின்னு சொல்லணுங்களா? எப்படி போராட முடியும்? ஒரு மிலிட்ரி ஆபீசர் எப்படி போவாரு சண்டைக்கு போகும்போது? கையில ஒரு வாக்கி டாக்கி வச்சிருப்பாருங்க. அந்த வாக்கி டாக்கி யாரோட கனெக்ட் ஆயிருக்கும்? என்னோட கமாண்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். கமாண்டர் நமக்கு யாருங்க? ஏசு கிறிஸ்து நம்முடைய கமாண்டர். அப்ப ஏசு கிறிஸ்து சொல்லுவாருங்க நம்மகிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு. எங்க சொல்லுவாரு? அவருடைய சப்ஜெக்ட்ல
அவங்களுடைய தேவனுடைய வார்த்தைகள்ல பைபிள்ல இல்லைங்களா நம்ம அதிகமா வாசிக்கணும். அப்படிதான் நமக்கு என்ன பண்ணுங்க, என்ன செய்யணும்னு தெரியும். ஒருவேளை இந்த கமாண்டர் சொல்ற இந்த வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு இந்த போர் வீரன் போகும்போது இந்த வாக்கி டாக்கி கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க, முடிஞ்சுன்னு அர்த்தங்க. என்ன ஆயிடுவாரு அவரு. ஒருவேளை இந்த கமாண்டர் நடந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காரு, லெஃப்ட்ல போ ரைட்ல போ சொல்லிட்டே இருக்காரு, போகும்போது அந்த கமாண்டிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, கமாண்டிங் ஏரியா இவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ள மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுங்க, அந்த வாக்கி டாக்கி கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு 10 மீட்டருக்கு தான் இது கனெக்ட் ஆகணும், அதுக்குள்ள தான் கனெக்ட் ஆகும். ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஒருவேளை அந்த 10 மீட்டர் தாண்டி போயிட்டாங்கன்னா அது என்ன ஆயிருங்க, டிஸ்கனெக்ட் ஆகி இன்னொருத்தருடைய கனெக்ட் என்ன ஆயிருங்க, வாக்கி டாக்கில கனெக்ட் ஆயிரும். அது யாரோட தான் இருக்கும், எதிரியோட தான் இருக்குங்க. அப்போ எதிரியோட வாக்கி டாக்கில கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும். அப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட நம்ம கமாண்டரோட கூட நெருக்கமாக இருக்கிறோமோ. எப்படி நெருக்கமா இருக்கிறது, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தை கிடைக்குதோ, எப்பெல்லாம் கமாண்டர் பேசுறாரோ அப்பெல்லாம் வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால அவரோட நெருக்கமா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த வாக்கி டாக்கியை ரெடியா கரெக்டா வச்சுட்டு நம்ம கமாண்டர் பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும். எங்க போய் கேட்க முடியும், ஒவ்வொரு கூடுகைகளையும் நம்ம என்ன பண்ணலாங்க, நம்மளுடைய வழிநடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாள் நம்ம தனியா இருக்கும் போதும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி என்னங்க, செல்போன்ஸ், டிவி இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிமையாக இல்லாம நம்ம என்ன பண்ணலாங்க, வேதாகமத்தை வாசிக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ணிடலாங்க, கமாண்டரோட குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கணும். அப்பதான் நம்மளால முன்னோக்கி போக முடியும். அப்ப இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எந்த ஒரு லக்ஸூரியஸ் லைஃபையும் எதிர்பார்க்காம கமாண்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருவேளை அவங்க அந்த கமாண்டருடைய பேச்சை கேட்காம போயிட்டாங்கன்னா அங்க என்னதான் நடக்கும், பாவத்தினுடைய சம்பளம் என்னதான் இருக்குதுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 வாசிங்க. பொல்லாங்கனியையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். என்னத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போகணுங்க, விசுவாசத்தை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுங்க, போருக்கு போகும்போது போகணும். இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம போகும்போது தான் நம்ம கமாண்டரோட வாய்ஸ் நமக்கு என்ன பண்ணுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருங்க, மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்ப ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பட்ட பாடுகள்லாம் என்னவே இல்லைங்களா, கம்பேரே பண்ணக்கூடாது. நம்ம கம்பேரே பண்ண முடியாத அளவிற்கு அங்க என்ன நடக்குது, நமக்கு ஒரு ஜெயம் கொண்ட வகுப்பாராக நம்ம மாறக்கூடியவராக பார்க்கிறோம். மிலிட்டரி ஆபீசர்ஸ் அந்த விஷயங்களை ஜெயிச்சுட்டு அவங்க திரும்பி வரும்போது அந்த தேசமே அவங்களை கொண்டாடும் இல்லைங்களா. அது போல ஜெயம் கொண்டவர்களாக நம்ம மாறும் பட்சத்துல நம்ம எப்படித்தான் இருப்போம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலரை பற்றி வாசிக்கிறோம் இல்லைங்களா, அது போல நிறுவங்களாக வாசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். அன்பான சகோதர சகோதரிகள், இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்ப அவரோடு கூட நாம பாடுகளை சகித்தோமானால், நாம மட்டும் என்ன பண்ணலைங்க, அந்த பாடுகளுக்குள்ள போகல. கமாண்டரும் நம்ம கூட என்னதான் பண்ணிட்டு இருக்காருங்க, இருந்துட்டே தான் இருக்கிறாரு. அப்படி கமாண்டரும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. நாம என்ன செய்யறோம்னா, அந்த பாடுகளை நம்ம அவரோடு கூட சேர்ந்து அங்க நம்ம சகிக்கிறவர்களாக இருக்கிற பட்சத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, அப்பதான் என்ன கிடைக்குதுங்க, ஆளுகை வேணுங்களா வேணாங்களா, அப்ப சொல்லுங்க என்ன கிடைக்கும். ஆமா, ஒருவேளை நாம என்ன பண்ணிட்டோம்னா மறுதலிச்சிட்டோம்னா என்ன பண்ணிடுவாருங்க, அவரும் நம்மளை மறுதலிக்க கூடியவராகத்தான் அங்க காணப்பட்டுருவாருன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா ஒரு வசனம் இருக்குது, என்னதுங்க, பாவத்தினுடைய சம்பளம் அப்புறங்க கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரம் என்னங்க, ஏன்னா பாவத்துக்கு என்ன கிடைக்குதுங்க, சம்பளம் கிடைக்குது. அப்ப தேவன் ஒரு சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்களா, சம்பளம் கொடுக்கணுங்களா, என்ன தரணும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னா நமக்கு என்ன கிடைக்கணுங்க, நீதிக்கு கிடைக்கணும். ஆனா அங்க வசனம் எப்படி சொல்லுதுங்க, தேவனுடைய கிருபை வரம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா வரம்ங்கிறனா அவர் அடிமையா தான் நம்மளை வச்சிருக்கணும். சாத்தான்ட்டு இருந்து அவர் விடுதலையாக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்கணுங்க, அவர் அடிமையா இவர் வச்சிருந்துருக்கணும். ஆனா இவர் எப்படி நம்மளை பாக்குறாருன்னா, பிள்ளைங்களாக பாவிச்சு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவருடைய மேலான தெய்வீக திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தி என்ன பண்றாருங்க, தொடர்ந்து நம்மளை அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து என்ன செஞ்சுட்டு இருக்காருங்க, வழி நடத்தக்கூடியவராக அவர் காணப்படுறாரு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தன் எஜமானோடு கூடவே இருக்க ஆசைப்படக்கூடிய ஒரு அடிமை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த அடிமை அந்த எஜமான் கூடவே இருக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், இப்போ அந்த ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணுங்க, எடுத்துக்கணும். அப்புறம் காதை ஓப்பன் பண்ணணும். எதுக்கு ஓப்பன் பண்ணுங்க, கமாண்டருடைய குரலுக்கு அதை ஓப்பன் பண்ணி எப்பவும் என்ன பண்ணியிருக்கணுங்க, அவர் திறந்து வைக்கக்கூடியவராக காணப்பட்டணும். ஒருவேளை அது அடப்பு ஏற்பட்டோ இல்லை காதுல அந்த தோடு அது குத்தப்பட்டது இல்லாம போயிடுச்சுனாலோ அவர் யாரும் இந்த நிலைமையை இழந்து போயிடுவாருங்க, இழந்து போயிடுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் நமக்கு இன்றைய நாள்ல கூட ஒரு வரம் கொடுத்திருக்கார். என்ன வரம்? அப்படி பிள்ளைகளாக நித்தியமாக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வரம். அதை சரிவர பயன்படுத்தி கொள்வது யாருடைய கையில தாங்க இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. இப்ப தொடர்ந்து தேவன் என்ன செய்யணும், அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து நமக்கு வழி நடத்தணும். நாம என்ன பண்ணணும், அதுக்கு எப்பவுமே நம்ம டிவைஸ் கரெக்டா என்ன பண்ணிடணுங்க, வச்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்போதும் நம்ம காதுகளை திறந்து வைக்கக்கூடியவர்களாக இருந்துட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாங்க, அவரோடு கூட சேர்ந்து பாடுகளை அனுபவித்து அவரோடு கூட சேர்ந்து ஆளுகையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் இன்றைய நாளுக்குரிய பாடம். தொடர்ந்து தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.